Hi everyone, welcome to my channel Sajas. இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இது இருக்க போகுது. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை இனிமேல் தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட், யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மொத்தம் 3 ஸ்டேஜஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், தேர்ட் வந்து பர்சனாலிட்டி இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் 2 ஸ்டேஜஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மொத்தமே வந்து 2 பேப்பர்ஸ், ஓகேவா? இது ரெண்டுமே கம்பல்சரி. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 இஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 இஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். ஸோ 200 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க, 100 கொஷின்ஸு. ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினும் 2 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக 200 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 வந்து குவாலிஃபையிங் பேப்பர். இது என்ன குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட பேப்பர் 1 வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட பேப்பர் 2, அதாவது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பேப்பரை தான் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் 33% ஆஃப் த மார்க், அதாவது 200 மார்க்ஸில் 33%னா 67 மார்க். அட்லீஸ்ட் 67 எடுக்கணும். 67 எடுத்தால் தான் உங்களால் வந்து குவாலிஃபையே ஆக முடியும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பேப்பரில். குவாலிஃபை ஆனால் தான் உங்களோட இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ங்கிற இந்த பேப்பரை வந்து எவாலுவேட்டே பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ல் வந்து இதுவுமே அப்ஜெக்டிவ் டைப் தான். இதில் வந்து 2 டைப்பாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ் ரீசனிங், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வெர்பல் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. ஸோ ஃபுல்லாக மேத், இந்த மாதிரி வந்து ஆப்டிடியூட் அந்த கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 80 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ மார்க்ஸ்னால், ஈச் கேரிஸ் 2.5 மார்க்ஸு, அதாவது 2.5 மார்க்ஸு. டோட்டலாக 80 கொஷின்ஸ், 2.5 மார்க்ஸ் ஒவ்வொரு கொஷினுக்கும், 200 மார்க்ஸ் டோட்டலாக நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஸோ யூ ஹாவ் டு கெட் அட்லீஸ்ட் 67 மார்க்ஸு. 67 மார்க்ஸ்க்கு கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 பேப்பர் 1 வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் 2க்கு குவாலிஃபை ஆகணும். இந்த பேப்பரில் வந்து நீங்கள் 67 மார்க் எடுத்தால் தான் உங்களால் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ஓட பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்போது ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 பேப்பரை எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் இதில் அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. அந்த கட் ஆஃபை நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ கட் ஆஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஓகே. ஸோ கட் ஆஃப் ரீச் பண்ணால் தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை உங்களால் கிளியர் பண்ணவே முடியும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் செகண்ட் ஸ்டேஜ், அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ளே உங்களால் என்டரே ஆக முடியும். நெக்ஸ்ட்டு, இப்போது நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் அதனோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னால் என்னென்னா ரிட்டன் எக்ஸாம். நீங்கள் எழுதுவீங்க, ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு ரைட், கொஷின்ஸ் இருக்கும், எல்லா கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் வந்து எழுதுவீங்க. ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ். ஸோ ரிட்டன் எக்ஸாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக வந்து 9 பேப்பர் எழுதுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலி 9 பேப்பர்ஸ். அதில் 7 பேப்பர்ஸை மட்டும்தான் ஃபைனலாக மெரிட் ரேங்க்குக்கு கவுண்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் உள்ள அந்த 2 பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து குவாலிஃபையிங் பேப்பர். இது என்ன குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னா, ஸோ லைக் ப்ரிலிம்ஸில் பார்த்தோம்ல குவாலிஃபையிங் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, அதே மாதிரி தான் இதுவும் குவாலிஃபையிங் இன் நேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் 9 பேப்பர்ஸும் எழுதினாலும் ஃபர்ஸ்ட்டு உங்களோட இந்த குவாலிஃபையிங் பேப்பர்ஸ், பேப்பர் 1 தட் மீன்ஸ் பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி, இந்த 2 பேப்பரை தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க. இதை எவாலுவேட் பண்ணி நீங்கள் அட்லீஸ்ட் 25% மார்க் ஆச்சும் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் பேலன்ஸ் உள்ள அந்த 7 பேப்பர்ஸை வந்து அவங்க எவாலுவேட்டே பண்ணுவாங்க. இதில் நீங்கள் 25% ஆஃப் மார்க்ஸ் எடுக்கலைன்னா
குவாலிஃபையிங் பேப்பர்ஸில் கண்டிப்பாக பேலன்ஸ் நீங்கள் எழுதின அந்த 7 பேப்பர்ஸை எவாலுவேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் பேப்பர் ஆல்சோ. கடைசியில் படிச்சுக்கலாம், குவாலிஃபையிங் பேப்பர் தானே அப்படின்னு இல்லாமல் இதுக்கும் ஒரு குவான்டிட்டி, ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் டைமை நீங்கள் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த பேப்பர்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த பேப்பர்ஸ் மொத்தம் பேப்பர் ஏ, பேப்பர் பின்னு சொன்னேன். என்னெல்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் ஏல வந்து இந்தியன் லாங்குவேஜஸ், அதாவது 8th ஸ்கெட்யூலில் வந்து லிஸ்ட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ அந்த லாங்குவேஜில் உள்ள ஒரு பேப்பரு. அடுத்து பேப்பர் பி வந்து இங்கிலீஷில். ஸோ என்ன மாதிரி இதில் வந்து கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து இப்போ தமிழில் வந்து சில கிராமர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ப்ரிசைஸ் ரைட்டிங் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயுமே அதே மாதிரி தான். காம்ப்ரிஹென்ஷன், பேராகிராஃப் ரைட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் இங்கிலீஷ் இது வந்து கம்பல்சரி பேப்பர்ஸ், குவாலிஃபையிங் பேப்பர்ஸ். இது 2த்தையுமே அட்டெண்ட் பண்ணணும். கீப் தட் இன் மைண்ட். ஒவ்வொன்றுமே வந்து 300 மார்க்ஸு. ஸோ யூ வில் ரைட் ஃபார் 300 மார்க்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, 300 மார்க்ஸ்க்கு ஒவ்வொரு பேப்பரும் நீங்கள் எழுதுவீங்க. 3 hours ஈச் டைம். ஓகே. ஸோ இந்த 25% ஆஃப் மார்க்குன்னு சொன்னேன்ல, 25%னா 300க்கு எவ்வளோனா, நீங்கள் அட்லீஸ்ட் 75 மார்க்ஸ் ஆச்சும் எடுத்துருக்கணும் 300க்கு. அப்போ தான் உங்களோட பேப்பர் வந்து குவாலிஃபை ஆகும். ஸோ இந்த பேப்பர் குவாலிஃபை ஆனால் தான் பேலன்ஸ் உள்ள 7 பேப்பர்ஸையும் அவங்க கரெக்ஷனே பண்ணுவாங்க, எவாலுவேஷனுக்கே போகும். ஓகே. பேலன்ஸ் உள்ள அந்த 7 பேப்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பேப்பர் 1 இதில் வந்து எஸ்ஏ 250 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. 2 எஸ்ஏ தான் எழுதுவீங்க 250 மார்க்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஸ்கோரிங் பேப்பர்னே சொல்லலாம். ஸோ இதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2வை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ன்னு சொல்கிறாங்க. இதுவும் நீங்கள் 250 மார்க்ஸ்க்கு தான் எழுதுவீங்க. இதில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னா, இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஜியாகிரஃபி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் as well as இந்தியா, தென் சொசைட்டி. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. இந்த சப்ஜெக்டை நீங்கள் வாஸ்ட்டாக கவர் பண்ணிட்டீங்கனாலே ஸோ யூ கேன் ரைட் திஸ் எக்ஸாம் வெரி வெல். நெக்ஸ்ட்டு இந்த பேப்பரை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 இதுவுமே 250 மார்க்ஸ்க்கு தான் எழுதுவீங்க 3 hours. இப்போது இதில் வந்து என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இன்க்ளூடட்னா, கவர்னன்ஸ், பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இதை பற்றியெல்லாம் படிப்பீங்க. ஸோ இது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இந்த பேப்பர்ஸில் நீங்கள் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் 4 ரொம்ப வாஸ்டான ஒரு டாபிக்னா இது சொல்லலாம். டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, பயோடைவர்சிட்டி, என்வாயன்மெண்ட்டு, இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு வாஸ்ட்டாக நிறைய சப்ஜெக்ட் இதில் படிப்பீங்க. பேப்பர் 5 GS 4 ஓகே. எத்திக்ஸ், இன்டெக்ரிட்டி அண்ட் ஆப்டிடியூடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேப்பர் இது. ஸோ எஸ்ஏயில் எப்படி நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த எத்திக்ஸ் பேப்பர்லேயும் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்கோரிங் பேப்பர்னே சொல்லலாம். ஸோ இது 2த்துலேயுமே நல்ல மார்க் எடுத்தால் உங்களோட அந்த மெரிட், இது 2த்துலேயுமே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ரேங்க் வந்து கண்டிப்பாக மேலே புஷ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அதாவது லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸை வந்து யூபிஎஸ்சியே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய சப்ஜெக்ட்ஸில் இருக்குது. ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஜியாலஜி, அக்ரிகல்ச்சர், இல்லை நீங்கள் மெடிசன் ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள அந்த டாபிக்ஸும் இருக்குது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு வந்து எதில் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது, எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 பேப்பராக எழுதுவீங்க. பேப்பர் ஏ, பேப்பர் பி, அதாவது பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 2 பேப்பர் எழுதுவீங்க. பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 சொல்லிவிட்டு ஒவ்வொரு பேப்பரும் அகெயின் 250 மார்க். ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் டோட்டலாக 500 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க.
ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும்போது ரொம்ப வைஸா சூஸ் பண்ணுங்க. எதுல உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, அத உங்களால ப்ராப்பரா கவர் பண்ணிட முடியுமா? ஸோ நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? நீங்க உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும் அந்த மாதிரினா, ஸோ அதுக்கு ரிலேட்டடா அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து படிக்கலாமா? சோஷியாலஜியா? இல்ல அ இன்டர்நேஷனல் ரிலேஷன் அத எடுத்து படிக்கலாமா? ஸோ இந்த மாரியான சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃப்யூச்சர்லயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ டோட்டலா மெயின்ஸ் எவ்வளோக்கு நீங்க எழுதுவீங்கன்னா, 1750 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுவீங்க டோட்டலா. ஓகே. ஸோ இதில இந்த மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா மைண்ட்ஃபுல்லா இருக்க வேண்டியது, மொத்தமா 9 பேப்பர் எழுத போறீங்க. அதில 7 பேப்பரோட மார்க்ஸ் மட்டும் தான் ஃபைனலுக்கு ஆட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் உள்ள அந்த 2 பேப்பர்ஸ் வந்து கம்பல்சரி பேப்பர். பட் அது குவாலிஃபையிங் பேப்பர். அதில நம்ப அட்லீஸ்ட் 25% ஆஃப் த மார்க்ஸ் எடுத்தா மட்டும் தான் நம்பளால வந்து நம்மளோட பேப்பர்ஸ வந்து எவால்வேட்டே பண்ணுவாங்க. பேலன்ஸ் உள்ள மத்த 7 பேப்பர்ஸையுமே. இத மட்டும் மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் யுபிஎஸ்சி, சிஎஸ்சி. ஸோ இதில மெயின்ஸ்ல வந்து ஒரு கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. மெயின்ஸ்னுடைய மார்க்ஸ்க்குன்னு ஒரு கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அந்த கட் ஆஃப் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ, அவங்கள பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ எங்க நடக்கும்னா, டெல்லியில உள்ள யுபிஎஸ்சி ஆஃபீஸ்ல வந்து இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ டெஸ்ட் வந்து எவ்வளோ மார்க்ஸ்க்கு நடக்கும்னா, 275 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஓகே. ஸோ இந்த 275 மார்க்ஸ்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ, அந்த மார்க்கையும் உங்களோட மெயின்ஸ்னோட மார்க்ஸ் 2த்தையுமே வந்து ஆட் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மெரிட் லிஸ்ட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா நீங்க எவ்வளோ மார்க்ஸ்க்கு எழுத போறீங்கன்னா, டோட்டலா 2025 மார்க்ஸ்க்கு நீங்க டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. அதாவது ப்ரிலிம்ஸ் மார்க்க இதில வந்து சேர்க்க மாட்டாங்க. மெயின்ஸ் ப்ளஸ் பர்சனாலிட்டி இன்டர்வியூனுடைய மார்க்ஸ மட்டும் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இத ஆட் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல ஒரு கட் ஆஃப் வரும். அதில நீங்க வந்து அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்கன்னா, யூ ஆர் செலக்டட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயில்டா சிலபஸ் அண்ட் புக் லிஸ்ட்ட வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜமீலா ஃபாத்திமா. டேக் கேர். பை.